நம்ம எல்லாரும் மவுண்ட் எவரெஸ்ட்னு ஒரு பேரு கேட்டு வளர்ந்துருக்கோம். உலகத்திலே உயரமான மலைன்னு தெரியும். ஆனா அந்த மலைக்கு இந்த பேர் எப்படி வந்துச்சு? அது உண்மையிலேயே யாரு கண்டுபிடிச்சது? இந்த 2 கேள்விகளுக்கு ஒரே பதில் இல்லைன்னு நம்மள பல பேருக்கும் தெரியாது. இந்த கதை ஒரு மலையை பத்தி மட்டும் இல்ல, இது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு. அது எப்படி நடந்துச்சு, இதுக்கு யாருக்கு அங்கீகாரம் கிடைச்சது, யாருக்கு கிடைக்காம போச்சுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 19ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இந்தியா முழுக்க நிலத்தை அளக்கிறதுக்கு ஒரு பெரிய அறிவியல் திட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு பேரு கிரேட் ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இந்த திட்டத்துடைய நோக்கம் மலைகள், நதிகள், நகரங்கள் எல்லாத்தையும் சரியாக அளந்து ஒரு மேப் உருவாக்குறது. அந்த நேரத்துல இமயமலை பகுதியில ஒரு மிக உயரமான மலை இருக்கலான்னு ஒரு சந்தேகம் சர்வே ஆபீசர்ஸ்க்கு வருது. ஆனா அந்த மலையை பத்தி யாருக்கும் சரியான புரிதல் இல்லை. அந்த மலைக்கு அப்போ ஒரு பேரு கூட இல்லைங்க. பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ்ல அது வெறும் பீக் 15 மட்டும்தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஃபீல்டுல இருந்த பிரிட்டிஷ் ஆளுங்க அந்த மலையோட கோணம், நீளம்னு அளவெடுத்து அந்த ரா டேட்டா எல்லாமே கல்கத்தால இருந்த சர்வே ஆபீஸ்க்கு அனுப்புனாங்க. அந்த ஆபீஸ்ல வேலை பார்த்த முக்கியமான நபர் தான் ராதாநாத் சித்தார். அவர் ஒரு இந்திய கணிதவியலாளர். அவரோட வேலை மலைக்கு போறதில்ல, ஃபீல்டுல டேட்டா கலெக்ட் பண்றதும் இல்ல. சர்வேயர்ஸ் அனுப்பின மெஷர்மெண்ட்ஸை வச்சு கணித கணக்குகள் செய்து உண்மையான உயரத்தை கண்டுபிடிக்கிறது தான் அவரோட பொறுப்பு. அந்த காலத்துல கால்குலேட்டர் கிடையாது, கம்ப்யூட்டர் இல்லைங்க. எர்த்தோடைய கர்வேச்சர், கிராவிட்டி கனெக்ஷன் எல்லாத்தையும் கை கணக்காகவே அவர் கால்குலேட் பண்ணினாரு. நீண்ட காலம் கணக்குகள் செஞ்ச அப்புறம் 1852ஆம் ஆண்டு அவர் ஒரு முடிவுக்கு வந்தாரு. பீக் 15 தான் இந்த நேரத்துல உலகத்திலேயே மிக உயரமான மலைன்னு அவர் உறுதியா சொன்னாரு. அவர் கணக்கிட்ட உயரம் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் மெஷர்மெண்ட்டுக்கு ரொம்ப கிட்டதான் இருந்துச்சு. இந்த டிஸ்கவரி அபிஷியலா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் செஞ்சாங்க. ஆனா இந்த கண்டுபிடிப்போட பெயர் யாருக்கு சேரணும், மலைக்கு என்ன பேர் வைக்கணும்ன்ற முடிவு இந்தியரோட கையில இல்லை. அந்த அங்கீகாரம் பிரிட்டிஷ்க்கு தான் இருந்துச்சு. அதனால அந்த மலைக்கு சர்வே ஆஃப் இந்தியாவின் முன்னாள் தலைவரான ஜார்ஜ் எவரெஸ்டோட பேர் தான் வச்சாங்க. அவர் ஒரு சீனியர் பிரிட்டிஷ் ஆபீசர் என்பதால மட்டுமே அவருக்கு அந்த மரியாதை கிடைச்சது. ராதாநாத் சித்தார் இந்த மலை உலகத்திலேயே உயரமானது என்பதை அறிவியல் ரீதியாக முதல்ல நிரூபித்த மனிதன். ஆனா ஒரு பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்துல ஒரு இந்திய விஞ்ஞானிக்கு அந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை. அவர் செய்த பங்களிப்பு ரெக்கார்ட்ஸ்ல இருந்தாலும் கூட பொதுமக்கள் அறியும் வரலாற்றுல பெருசா பேசப்படாமலே போயிடுச்சுங்க. இன்னைக்கு நாம மவுண்ட் எவரெஸ்ட்னு சொல்லும் போது அந்த பெயருக்கு பின்னால இருக்க ஒரு பிரிட்டிஷ் ஆபீஸரோட பெயர் இருக்குன்னு நம்மள பல பேருக்கும் தெரியாது. ஆனா அந்த மலையின் உண்மையான உயரத்தை உலகத்துக்கு முதல்ல காட்டிய அறிவியல் பணி ஒரு இந்தியன் செய்த சாதனைன்னு கண்டிப்பா நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். வரலாறு எல்லா நேரமும் முழுமையா சொல்லப்படுறது இல்லை. ஆனா அப்படி பேசப்படாத உண்மைகளை நம்ம பேசாம விட்டா அது கண்டிப்பா மறைஞ்சு போயிடுங்க. இப்படி மறைக்கப்பட்ட வரலாறையும் அறிவியல் கதைகளையும் சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரேடியோ டாக்கர்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.